இது எங்கள் வீட்டு கொடி ரோஸு. கொடி ரோஸ் வந்து நம்ம வெட்டி விட தான் நல்லா தழுத்து பூ பூத்து இது பண்ணோம். இப்போ நான் பூத்த உடனேயே 2 நாள் கழித்து அந்த பூவை பறிக்கும்போது நான் கட் பண்ணி விட்டு அதில் மஞ்சள் வச்சு விட்டுருவேன். மஞ்சள் வச்சு விட்டோன்னா அது ஒரு 2 நாளிலேயே தழுத்து வந்துடுது. இந்த மாதிரி தழுத்து வந்ததில் தான் நிறைய மொட்டுகள் இருக்குது. நிறைய மொட்டுகள் இருக்குது. நிறைய பூ பூக்கும் இந்த செடி. பிங்க் கலர். இது இந்த கொடி ரோஸ் வந்து சிவப்பு கலர் கொடி ரோஸு. பூத்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். மருந்து தெளித்து விட்ருக்கேன். மருந்துன்னா உரமாக தான் நான் கொடுப்பேன். இயற்கை உரம் தான் நான் கொடுப்பேன். வேப்பிலை கரைசல், மஞ்சள் கரைசல், பட்டை வாங்கி பொடி செய்து அதையும் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, மோர் இந்த இதெல்லாம் கலந்து தான் உரமாக கொடுப்பேன். காப்பித்தூள், கோதுமை மாவு கரைச்சி கொடுப்பேன். பெருங்காயப்பொடி அதை மோரில் அரிசி களைஞ்ச தண்ணியில் கலந்து கொடுப்பேன். இது எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் எல்லா உரத்தையுமே ஒன்றா சேர்த்து அரிசி களைஞ்ச தண்ணியில் எல்லாத்துலேயும் கலந்து ஒரு நாள் ஊற வச்சு 24 மணி நேரம் கழித்து நான் ஒரே உரமாக கொடுப்பேன். என்கிட்ட இருக்கிற செடிகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் உரம் கொடுக்குறது. ஆனால் நான் டெய்லி உரம் கொடுப்பேன். டெய்லி உரம்னா 7 ஏரியா பிரித்து வச்சுக்குவேன். டெய்லி ஒரு இடத்துல உரம் ஊற்றுவேன், மற்ற இடத்துல எல்லாம் தண்ணி ஊற்றுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 7 நாள் நான் உரம் தயாரிச்சுட்டே தான் நான் இருப்பேன். அது ஒவ்வொரு நாளும் அப்படியே ஊற்றிட்டு வர இந்த ஏரியாவுக்கு ஒரு 7 நாள் கழித்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்து உரம் ஊற்றுவேன்.